ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரேசி எடிட்ஸ். இப்போ நம்ம கேப் சீரிஸோட 3rd எபிசோட பார்க்கலாம். மோனா வந்து சாம் ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டால அதை நினைச்சு அப்படியே ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. ஏன் சாம் இப்படி பிஹேவ் பண்றாங்க? ரொம்ப சாஃப்டா தானே இருந்தாங்க ஸ்கூல் டேஸ்ல, இப்போ என்ன ஆச்சு? ஏன் இவங்க இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்க, இவ்வளவு ஹாஷா பிஹேவ் பண்றாங்க, அதுவும் அவங்களோட ஸ்டாஃப்ஸ் கிட்டே அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டு மோனா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆனால மோனாக்கு ஃபர்ஸ்ட் கொலிக்குன்னு சொல்லிட்டு, அவளோட பேர் ரீனா. அவ வரா, என்ன மோனா வீட்டுக்கு கிளம்பலாமா, டைம் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு சொல்ற. அப்ப மோனா எதுவுமே பேசல, அப்படியே ஒரே அதை பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கு ரீனா, என்ன ஃபர்ஸ்ட் டேவே இப்படி நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கியா? அதெல்லாம் எதுவும் இல்ல, அவங்க சாம் அப்படிதான், அது எங்க எல்லாருக்கும் பழகிடுச்சு, நீ இருக்கிறத பார்த்தா நாளைக்கு ஆபீஸ் பக்கமே வரமாட்ட போல அப்படின்னு சொல்றா. அதுக்கு HR அப்போதான் வராங்க. அவங்க வந்து விடுமோனா, அவங்க அப்படிதான் ரூடா தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க இந்த மந்தோட ப்ராஃபிட் கோல் இன்னும் நாங்க ரீச் பண்ணல நம்ம எல்லாருமே, அதனால அவங்க வந்து அந்த கோவத்துல கூட இப்படி நமக்கு இப்படி நம்ம கிட்ட அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம என்ன அதுக்கு பண்ண முடியும், அவங்க நம்மளோட பாஸ் லேடி, நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மோனா கிட்ட சொல்றாங்க. அப்ப மோனா வந்து, எனக்கு ஜாக்கியும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்கள இப்படி அவங்க கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க சாம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இப்படி ரூல்ஸ், இதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க, இவ்வளவு ஹாஷா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ சான் பையன் இங்க இருந்து வந்து, நம்ம என்ன பண்ண முடியும், யார இருந்து கோவமோ நம்ம கிட்ட அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க, என்ன பண்றது, நம்ம தலையெழுத்ததெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ரீனா வந்து, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சொன்னா என்ன சாம் கேட்கவா போறாங்க, அவங்க தான் இந்த ஆஃபீஸோட சேர்மேன் CEO, அவங்க சொன்னாதான் நமக்கு மதிச்சாகணும், நம்ம அவங்க கீழே வேலை பாக்குறோம், அப்போ நம்ம அவங்க சொல்றது கேட்டுதான் ஆகணும், அவங்களோட ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும், வேற வழி இல்லை, நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பலாமா, வரீங்களா அப்படின்னு ரீனா கேட்குறா. அப்போ சாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க பாய் அப்படின்னு சொல்றா. எல்லாரும் கிளம்பிடுறாங்க. மோனா அவளோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்போ மீ இருந்தாங்கல்ல கிளீனிங் லேடி, அவங்க வராங்க. அவங்க வந்து நிறைய திங்ஸை கஷ்டப்பட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வராங்க. மீ கஷ்டப்படுறத பார்த்த உடனே மோனா, நான் வந்து ஹெல்ப் பண்றேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு ஹெல்ப் பண்றா. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு மீ கிளம்பிடுறாங்க. அப்போ மோனா வச்சுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அந்த டேபிள் மேல வச்சுட்டு திரும்புறப்போ சாம இடிச்சிடுறா மோனா. ஐயோ சாரி மேம், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போறா. அப்போ வந்து சாமோட கையில இருந்த பிரேஸ்லெட் மோனாவோட முடியில போயிட்டு மாட்டிக்குது. மோனா, நீ பரவாயில்ல தானே, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாம் கேட்குறாங்க. இல்லை மேம், நான் பரவாயில்ல, ஐம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ரெண்டு பேரும் தள்ளி போகிறப்போ சாமோட பிரேஸ்லெட் மோனா முடியல நல்லா டைட்டாக மாட்டிக்குது. இவன் வந்து சாம் பிரேஸ்லெட் இழுக்க பார்க்குறா, அது வரல. மோனா, ஐயோ வலிக்குது, போதும், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், பிரேஸ்லெட் வந்து மாட்டிக்குச்சு, எனக்கு அது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாம் சொல்கிறான். அப்போ மோனா, இருங்க மேம் எடுக்க பார்க்கலாம், ஸ்லோவாக இருங்க மேம்னு சொல்ல சாம் பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா. மோனாக்கு செம்மையாக வலிக்குது. சாம் உடனே என் கூட வான்னு சொல்லிட்டு மோனா விழுத்துட்டு போறா. பக்கத்துல இருந்த சிசர் எடுத்து மோனா முடிய கட் பண்ண போறா. அப்ப ஐயோ இருங்க மேம், என்ன மேம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனா ஷாக்ல கேட்கிறா. ஏன் 5 லட்ச ரூபா பிரேஸ்லெட், இது முடி கட் பண்ணா வளர்ந்துரும், என் பிரேஸ்லெட் வளருமா, இப்ப எதை கட் பண்றது நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாம் மோனா கிட்ட கேட்கிறா. மோனா உடனே ஒரு நிமிஷம் இருங்க மேம் சொல்லிட்டு லைட்டா முடிய பிடிச்சி லைட்டா இழுக்கிறா. அது வந்துருது. சாம் உடனே, பிரேஸ்லெட்டுக்கு ஏதாவது ஆயிட போகுது, பார்த்துதான் ஸ்கிராச் விழுந்துட போகுது, பார்த்துன்னு சொல்றா. சிசரை தள்ளிட்டு முடிய பிடிச்சி இருக்கிறா. பிரேஸ்லெட் தனித்தனியா வந்துருது, முடி தனியா, பிரேஸ்லெட் தனியா பிரிஞ்சு வந்துருது. அப்போ நல்லா முடிய பிடிச்சி எடுத்து மோனாக்கு செம பெயின் இருந்துச்சு. இவன் என்ன பண்றா, சாம் உடனே பிரேஸ்லெட் என் செல்லமே உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்றான். சாம் மனசுல நினைச்சிட்டா, ராட்சசி முடிய பிடிச்சதுலாம் இழுத்துட்டு பிரேஸ்லெட்டை பார்த்து என்னாச்சுன்னு கேட்கறியடி அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளவுதான், அந்த சீன் அதோட முடிஞ்சிச்சு. எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ போற வழியில மோனா வந்து அவரோட ஃப்ரெண்டை பாக்குறா. வீட்டு வாசல ஒரு ஃப்ரெண்ட் நின்று இருக்கான். அவனுக்காக ஒரு பூபாட்டி வாங்கிட்டு வச்சுட்டு இருக்கான். அந்த டீயை குடிச்சிட்டு பேசிட்டே போறாங்க ரெண்டு பேரும். அவன் மோனா கிட்ட ஏதோ கேக்குறான். அதுக்கு மோனா, என்னாலாம் பண்ண முடியாது, நீயே வச்சுக்கோ உன் டீயை, இதுக்கு லஞ்சம் தான் நான் இந்த டீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை கொடுத்துட்டு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆச்சுமான்னு சொல்லிட்டு அவ அப்பா அம்மா கிட்ட நைட்டு சாப்பிடுறப்போ மோனா ஆபீஸ்ல நடந்தது எல்லாமே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அப்பா அம்மாக்கும் சின்ன வயசுல இருந்து இவன் நினைச்சது எல்லாமே தெரியும் போல. அவங்களும் என்ன பண்றதுடா, நீ சின்ன வயசுல பார்த்த சாம, அவங்க அப்போ அந்த ஏஜ்ல இருந்தாங்க, அப்படி இப்போ மெச்சூரிட்டி வந்துட்டு இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, மெச்சூரிட்டி வந்ததுனால அவங்க மாறிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க அப்பா அம்மாக்கும் அவளுக்கும் சின்ன ஒரு ஆர்குமெண்ட் வருது. அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்ததுனால அவங்க அம்மா கோச்சிட்டு எழுந்து போயிடுறாங்க. மோனா உடனே போயிட்டு, அம்மா சாரிம்மா, மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றா. இதோட சீன் ஓவர். மோனா வந்து அப்புறம் சாம காமிக்கிறாங்க. சாம் வந்து அவங்க எங்கேயோ வெளில போலான்னு ஐடியால இருந்தாங்க போல. அவங்க பார்க்கிங் ஸ்லாட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு செகண்ட் கால் வருது.
ஆல்ரெடி பேசிட்டு இருந்த பர்சனை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் கால் பண்ணி பேசுறாங்க. அது வந்து அவங்க பாட்டி போல. நீ எங்க இருக்க, நான் அவனை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும், நீ ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து நான் வெளியில இருக்கேன்னு சொல்றதுக்குள்ள பாட்டி கால் கட் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாம் வேற வழி இல்லைன்னு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்போ அங்க வீட்டுல இருக்கவங்க மேய்டு வந்து உங்களுக்காக தான் பாட்டிமா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க ஏன் இவ்வளவு நாள் வீட்டுக்கே வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க எதுவுமே சொல்லாம இவங்க போய் டைனிங் ரூம்ல வெயிட் பண்றாங்க பாட்டிமாக்காக. ரொம்ப டயர்டா இருக்காங்க காலையில இருந்து வேலை செஞ்சதுனால. அப்போ பாட்டிமா வந்து உனக்கு நான் சின்ன வயசுல இருந்து எத்தனை வாடி தான் சொல்லி தருது டேபிள் மேனர்ஸ், இப்படிலாம் உட்காரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சாமத்திட்டுறாங்க. இவ எதுவுமே பேசல, சைலண்டா தான் இருக்கா. ஏன் என்னை வந்து இவ்வளவு நாள் பார்க்கவே இல்லை, ஒரு கால் கூட பண்ணி பேசல, எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சாம் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு எனக்கு ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க் இருந்துச்சு, ஆஃபீஸ் மீட்டிங்ஸ்ல பிஸியா இருந்தேன், அதான் உங்ககிட்ட வந்து பேச முடியல பாட்டிமா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு நான் எத்தனை வாடி தான் சொல்றது, இந்த ஆஃபீஸ் இதெல்லாம் எதுக்கு உனக்கு, இந்த ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு 5 வருஷமா இதே பிரச்சனை தான், நீ ரொம்ப பிஸியா இருக்க, எதுவுமே ஒழுங்கா போல, ஒரே பிரச்சனையாவே இருக்கு, எதுக்கு இந்த ஆஃபீஸ், நீ மூடிட்டு இந்த ஆஃபீஸை இழுத்து மூடிட்டு வந்துரு, நீ பொண்ணு தானே, நீ கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இரு, எதுக்கு தேவையில்லாத இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவங்க நெகட்டிவா பேசுறாங்க. சாம் உடனே நான் தான் உங்ககிட்ட 5 வருஷம் டைம் கேட்டிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா சொல்றா. சொல்லிட்டு நீ நம்ம குடும்பத்தை நீ அசிங்கப்படுத்த போற அப்படின்னு சாம பார்த்து பாட்டிமா சொல்றாங்க. அதுக்கு சாம் நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவேன் ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்றா. இதை பத்தி பேசதான் நீங்க என்ன வர சொன்னீங்களா? அப்ப இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கப்போ மெய்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேர் எடுத்துட்டு வராங்க டைனிங் ரூமுக்கு. எதுக்காகன்னு பார்த்தா நிக் இவன் தான் வந்து பாட்டிமா சாம்காக சஜஸ்ட் பண்ண ஃபியான்சி. இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு 1 year ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்றாங்க. உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு பாட்டிமா சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் சாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட டைம் கேட்டிருந்தேன், நீங்க எதுக்கு இப்போ தேவையில்லாம இதை திருப்பி ஸ்டார்ட் பண்றீங்க எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் மாதிரி போகுது. நெக்ஸ்ட் சொல்றான், பாட்டிமா நான் வெயிட் பண்றேன் பாட்டிமா, எனக்கு பிரச்சனை இல்லை, சாம் அவ இஷ்டப்படி அவ என்ன நினைக்கிறாளோ அதை பண்ணி முடிச்சுட்டு வரட்டும், அவ வந்து அவளோட கம்பெனி நல்லபடியா ஒரு பொசிஷனுக்கு எடுத்துட்டு வரட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க எல்லாம் நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து பாட்டிமா நல்லா சாப்பிடுங்க பாட்டிமா, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்றான், அவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி பேசுறான். அப்புறம் சாம பார்த்தோம், நீ நல்லா சாப்பிடு சாம், ஏன் சாம் கோவத்துல சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கா பேசுறான். அப்ப கொஞ்ச நேரம் பொறுத்து பாட்டிமா வந்து திருப்பி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டெசர்ட்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல, இதே நான் உங்க கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிக் வந்து பாட்டிமா கல்யாணத்தை பத்தி பேச இன்னும் 1 year டைம் இருக்கு பாட்டிமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு பாட்டிமா வந்து இல்ல இப்பத்துல இருந்தே பிளான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதான், இன்னும் 1 வருஷம் போனா சாம்க்கு வந்து 30 years ஆயிடும் அடுத்த வருஷத்துல, அதுக்கப்புறம் லேட்டா கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க, சீக்கிரமா பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டிமா. சாம் உடனே கவலைப்படாதீங்க பாட்டி, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் என்னோட ஃபீல்டில் எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியலன்னா நான் வந்து கம்பெனியை இழுத்து மூடிட்டு நான் நிக்க நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சாம். அதுக்கு நிக்க உடனே அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ வந்து உன்னோட அச்சீவ்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா போதும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். டின்னர்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளில வந்துடுறாங்க. டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்தப்போ நிக் சாம் கிட்ட நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். டேய் சும்மா இருடா, நம்ம 2 பேரும் ஆல்ரெடி எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம் சொல்றான். அதுக்கு வந்து நிக் நான் உன்னோட பார்ட்னரா, பிசினஸ் பார்ட்னரா கேக்குறேன், இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், 1 வருஷத்துல 50 crores வந்து நம்ம சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு நம்ம பேங்க் தான் கொள்ளடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து சாம் உடனே அவனை பாக்குறா கோவமா. நான் என்னமா பண்றது, உண்மையதான் சொல்றேன், ஒண்ணு அப்படின்னு நிக் சொல்றான். அதுக்கு சாம் வந்து ஒண்ணு நீ யோசி என்ன பண்ணலாம், அப்படி இல்லை என்னையாச்சும் யோசிக்க விடு அப்படின்னு சொல்றான் சாம். என்னால மத்த பொண்ணுங்க மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சாம் சொல்றான். அதுக்கு நிக் உடனே நீ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல இருக்க வேணாம், நான் வேணா ஹவுஸ் ஹஸ்பண்டா வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நிக், நீ வெறுப்பேத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சாம் சொல்றா. அதுக்கு நிக் நான் உன்னோட பிசினஸ் பார்ட்னராகவும் லைஃப் பார்ட்னராகவும் சொல்றேன், புரிஞ்சுக்கோ, ஏன் இப்படி பண்ற, நான் பாத்துக்கிற எல்லாத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிக் சொல்றான். சாம்
லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சாம் உடனே நிக்கு கத்திட்டு, அதுக்கு நான் ப்ராக்டிக்கலா தான் பேசுறேன், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒண்ணு நம்ம கிட்ட புது ஐடியாஸ் இருக்கணும், இல்லைன்னா புது பிளாட்ஃபார்ம்ல நிறைய புது புது கிரியேஷன்ஸோட கண்டென்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும், அப்பதான் இந்த பிசினஸ் இன்னும் லீடிங் பொசிஷனுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நிக் சொல்றான். இதை கேட்ட சாம் புது பிளாட்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. இவன் வந்து நிக் கூப்பிட்டுட்டே இருக்கான், சாம் கூப்பிட்டே இருக்கான், எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம அவ மட்டும் கிளம்பி போயிடுறா. சாம் இங்க எதுவுமே பேசினாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாட்டிமா சொன்னது பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. 1 வருஷத்துல கல்யாணம் பண்ணணும், ஆல்ரெடி 5 வருஷம் ஆயிட்டு, 5 வருஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, 4 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, நான் இன்னும் 1 வருஷத்துல எப்படி 50 crores நான் சம்பாதிக்க போறேன், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா எல்லாத்த பத்தியும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கா. எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருக்காங்க. அப்ப வந்து சாம் சொல்றான், நான் ஒரு புது பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். ரீனா உடனே புது பிளாட்ஃபார்மா பாஸ் அப்படின்னு கேக்குறா. ஏன் நான் சொன்னது கேட்கலையா, திருப்பி சொல்லலாமா, நீ எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகுற அப்படின்னு கேக்குறா சாம் ரீனாவை பார்த்து. சாரி பாஸ் அப்படின்னு சொல்றா ரீனா. அப்புறமா உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கு சொல்லுங்க, இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போற பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு அந்த லோகோவை காமிக்கிறா. இதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் ரிலேட்டடா நம்ம போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃப்ஸையும் பார்த்து கேக்குறா. அப்போ ஒரு பொண்ணு வந்து காஃபி ரிலேட்டட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணலாமா, காஃபி ஷாப் கண்டென்ட் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வந்து காஃபி ஷாப் பண்ணா எல்லாருமே அதான் பண்றாங்க, அதுல என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, யூனிக்கா இருக்கு, நீ சொல்லு அப்படின்னு கேக்குறா. அந்த பொண்ணு உடனே இல்ல பாஸ் எனக்கு ஸ்ட்ரைக்காச்சு, நான் யோசிச்சு சொல்றேன் அதை பத்தி, அதோட பேஸ்டா அப்படின்னு சொல்றா. மத்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஹெச்ஆரும் அந்த சானும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சான் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து கண்டென்ட் வேணும்னா நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், உடனே வந்து இப்ப மீட்டிங் கான்ஃபரன்ஸ் தான் சொன்னாங்க நம்ம புது பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம்னு, கிரியேட் பண்ண உடனே டக்குன்னு அவங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சான் புலம்பிட்டு இருக்கான். ஹெச்ஆர் உடனே சான் அடிச்சுட்டு, டேய் வாயை மூடுறா, அவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கு வேற திட்டுவாங்கடா அப்படின்றாங்க. சொல்லிட்டு திரும்புறாங்க. சாம் பார்த்த உடனே இங்க எதுக்கு தேவையில்லாம அன்னெசரி திங்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு சாம் சொல்றான். அதுக்கு சாரி பாஸ், என்ன மன்னிச்சிருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் மேம் சொல்றாங்க. மாதிரி ரொம்ப ஃபேமஸான பாப்புலரான ட்ரெண்ட் ஆகுற மாதிரி ஐடியாஸ் சொல்லுங்க, என்னோட டார்கெட் வந்து டீனேஜர்ஸ் தான் அப்படின்னு சொல்றா சாம் இருக்காங்க. இது இப்ப சைலண்டா என்ன பண்றதுன்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மோனா என்ன பண்றான்னா, மேம் டிராவல் பத்தி கண்டென்ட் எடுக்கலாமான்னு கேக்குறா. அதுக்கு சாம் உடனே எதை பேஸ் பண்ணி, சி டிராவலா ஆர் ஹேர்லைன்ஸ் டிராவலா, இல்லைன்னா மவுண்டன் ரீஜன்ஸா, இல்ல பீச்சா, அந்த மாதிரி எதை பத்தி பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு சாம் வந்து, நீங்க உடனே டிமாண்ட் பண்ணா எங்களால முடியாது, எங்களுக்கு டைம் வேணும், டைம் இருந்தா தான் நாங்க இன்னும் யோசிச்சு கிரியேட்டிவ் ஐடியா சொல்ல முடியும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றா. நான் உடனே டிமாண்ட் பண்றேன், எனக்கு இப்பவே இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லயே எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகும், அதுக்கு சாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றா. அப்போ வந்து என்ன நீங்க மோனா கேக்குறா, நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்கன்னு எங்களுக்கு புரியல, வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா மத்தவங்க கிட்ட கேக்குறா சாம். மோனா உடனே எங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும் மேம், இங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாம் யோசிச்சு நல்ல ஐடியாவா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம் சொல்றா. இந்த 4 வருஷத்துல என்னை எதிர்த்து பேசின ஒரே எம்ப்ளாயி நீ தான், அதுவும் நியூ எம்ப்ளாயி. 3rd எபிசோட் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. அப்கமிங் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம இருக்க லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரேசி எடிட்ஸ்.